Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. பேரிடர்களால் வாகனங்களுக்கு ஏற்படும் சேதங்களுக்கு இழப்பீடு கிடைக்குமா? அதற்கு எந்த வகை காப்பீடுகளை எடுத்திருக்க வேண்டும்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஃபெஞ்சல் புயல் தமிழ்நாட்டில் பல மாவட்ட மக்களை பெருந்துயருக்கு ஆளாக்கி சென்றிருக்கிறது. வீடுகளையும் உடைமைகளையும் இழந்த மக்கள் தண்ணீரில் தத்தளித்தனர். நம்மில் பலருக்கும் ஒரு கனவாக இருப்பதுதான் கார் உள்ளிட்ட பொருட்கள். இதற்காக உணவு கூட உண்ண நேரமின்றி உழைத்து பார்த்து பார்த்து சேமித்து வைத்து வாங்குவார்கள். ஆனால் கனமழை, வெள்ளம் போன்ற பேரிடர்களில் இவை ஒரு நொடியில் அழிந்து போகும்போது ஏற்படும் வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. இது உணர்த்துவது என்ன என்றால், குறைந்தபட்சம் எதிர்கால திட்டமிடல்தான். இதில் முதலில் இடம்பெறுவது காப்பீடுகள். வெள்ளத்தில் மூழ்கிய கார்களுக்கோ இருசக்கர வாகனங்களுக்கோ காப்பீடு செய்திருந்தால் இழப்பீடு பெற முடியும். வாகனங்களுக்கு 2 வகையான காப்பீடுகள் எடுத்திருப்பது நல்லது. 3ஆம் நபர் விபத்து காப்பீடு கட்டாயம் எடுக்க வேண்டும் என்றால் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸும் எடுப்பது நல்லது. 2வது வகை காப்பீடு எடுத்திருந்தால் பேரிடரில் சேதமடைந்த வாகனங்களுக்கு இழப்பீட்டை பெற முடியும். கனமழை வெள்ளத்தில் மூழ்கிய வாகனங்களை ஸ்டார்ட் செய்யக்கூடாது என்றும் மெக்கானிக்கிடம் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கூறுகிறார் காப்பீட்டு ஆலோசகர் ஆனந்த். பாதிக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் மெக்கானிக் ஷெட்டுக்கு போன பிறகு மெக்கானிக் ஒரு எஸ்டிமேட் சொல்லுவார், இவ்வளவுதான் எங்களுக்கு செலவாகும் அப்படின்னு சொன்னார்னா அதை கொண்டு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில கொடுக்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ஒரு சர்வேயர் மூலமாக அசஸ் பண்ணி, ஒரு சர்வேயர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்வேயர் என்று சொல்வார்கள். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் சாதகம் இல்லாமல் அவர்களுக்கும் சாதகம் இல்லாமல் 2 பேருக்கு நடுவில் ஒரு நியூட்ரலாக ஒரு சர்வேயர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் போய் ஆய்வு செய்து அந்த வண்டிக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் என்று சொன்ன பிறகு அந்த தொகையை வந்து நாங்கள் உரிமை தொகையாக கொடுப்போம், நாங்கள் காம்பன்சேட் பண்ணி கொடுப்போம். நாங்கள் பேரிடர்களினால் வீடு உள்ளிட்ட பொருட்களுக்கு ஏற்படும் சேதத்திற்கு இழப்பீடு பெற காப்பீடு உள்ளது. யுனைடெட் இன்சூரன்ஸ், ஓரியண்டல் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட 4 பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களும் ஃபயர் அண்ட் அலைடு பெரில்ஸ் பாலிசியை வழங்குகின்றன. குறைந்த தொகையை பிரீமியமாக செலுத்தி பேரிடரின் போது பாதிக்கப்பட்டால் அதிக பலனை பெற முடியும் என கூறுகிறார் காப்பீட்டு ஆலோசகர் ஆனந்த். வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் வீட்டில் போடுவோம், வீட்டில் இருக்கிற பொருட்கள் வாங்குவதற்காக செலவு பண்ணுவோம். அந்த பொருட்கள் முழுவதும் இன்னைக்கு வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுச்சு. ஆனா என்னன்னா, நிறைய இடங்கள்ல, பல இடங்கள்ல 99% வீடுகள் என்பது இன்னைக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படாமல் இருக்கிறது. நாங்க என்ன சொன்னோம், ஃபயர் இன்சூரன்ஸ் என்று இருக்கு, அதுல இருந்து வெள்ளத்திற்கான காப்பீடும் என்பது அடங்கி இருக்கு. இவை அனைத்தும் நாம் சம்பாதித்து சேர்த்து வைத்த பொருட்களுக்கு மட்டுமே. பேரிடர்களில் உயிரிழப்பு ஏற்படும் பட்சத்தில் அவற்றிற்கும் உள்ளதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். காலத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமோ அதுபோலத்தான் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப எதிர்கால திட்டமிடலையும் செய்ய வேண்டியது கட்டாயம். நமக்கு பின் நம் உறவுகள் எந்த கஷ்டமும் இன்றி வாழ்க்கையை நகர்த்த தேவையான சேமிப்புகளில் முதலீடு காப்பீடாக இருக்கட்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கௌசல்யா. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.